ஜும்மா பயான்களில் போனோம்னா என்ன நடக்குது? ஜும்மா பயான்களில் வெறும் கட்டுக்கதைகளும் கப்சாக்களும் தான் நடக்குது. சுன்ன ஜமாத் மாதிரியான பயான்களில் அதே நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறவங்க போனால் இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குது? சும்மா தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை வச்சு எதிர்த்தரப்பு முஸ்லீம்கள் மேலே வெறுப்பை விதைக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் தான் நடக்குது. இன்றைக்கி எக்ஸ்ட்ரீமாக எங்கே போயிட்டாங்க? ஒரு தௌஹீதே கூட்டமே இன்னொரு தௌஹீத் கூட்டத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு தங்களுடைய மெம்பர்களை பயன்படுத்துகிறாங்க. வெறும் போனீங்கன்னா பொருளாதார குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகள், இது மாதிரியான அருவருக்கத்தக்க விஷயங்கள் தான் அங்கே டிஸ்கஸ் செய்யப்படுது. அப்போது அந்த குழந்தைகள் மத்தியில் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? இதெல்லாம் ஈர்க்குமா? அந்த குழந்தைகள் ஆர்வமாக உட்காந்து உங்களுடைய சபைகளுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. இங்கே தான் போவாங்க. அவங்க இங்கே தான் போவாங்க. நீங்கள் வேணா சினிமாவுக்கு பணம் கொடுக்காம இருக்கலாம். இன்றைக்கி மொபைல் ஃபோனில் சினிமா வந்துருச்சு. நீங்கள் என்ன தான் அவங்கள தடுத்தாலும் அவங்க போய் அதில் விழத்தான் செய்வாங்க. அதிலிருந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோட உட்காந்து அலசினா மட்டும்தான் இதை நம்ம சொல்யூஷன் கொண்டு வர முடியும். இதே இந்த மதரசாக்கள் எடுத்துங்க, அரபி மதரசாக்கள்ல வெறும் அலிஃப் பேத்தே உச்சரிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. எத்தனை நாள் கற்றுக் கொடுக்குறாங்க? உலகத்திலேயே ஒரு மொழியை வெறும் உச்சரிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய முட்டாள்கள் முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் கிடையாது. உச்சரிக்கிறதுக்காக யாராவது மொழி கற்றுக்குவாங்களா? மொழி அப்படின்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அர்த்தங்கள், அதோடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒருத்த மொழியை கற்றுக்கும். ஆனால் பல லட்சம் முஸ்லீம்களுக்கு நீங்கள் அரபி மொழி தெரியும், ஆனால் அரபியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியாது. வெறும் பார்த்தீங்கன்னா அலிஃப், அதாவது ஓதுவதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஓத மட்டுமே பல வருடங்கள் வீணடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் கவர் ஆகுது. இன்னைக்கு ஒரு மாதத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, 2 மாதத்தில் வேறு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க. இது மாதிரியான கோச்சிங் சென்டர்கள் வந்துருச்சு. இதே நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம அரபி கிராமர் எடுத்திருந்தோம்னா நம்முடைய குழந்தைகள் 6 வயசு 7 வயசாக வெளியே வரும்போது அரபி அவங்களுக்கு சகஜமாக தெரியும். அதோடைய நன்மை என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. குர்ஆன் எப்படி சஹாபாக்களுடைய உள்ளத்தை டைரக்டாக போய் அட்டாக் பண்ணிச்சோ அதே மாதிரி ஒரு தாக்குதல் அரபி நம்ம கற்றுக் கொடுத்திருந்தோம்னா ஏற்படுத்தியிருக்கும். அந்த சஹாபாக்கள் குர்ஆன் மூலமா உருவானாங்க. நம்ம குர்ஆனுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கேப் ஏற்படுத்திட்டோம். இப்போ சஹாபாக்கள் மாதிரி குழந்தைகள் கட்டோம்னா எங்க இருந்து உருவாவாங்க? ஸோ இது ஒரு முக்கியமான வேலை நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்முடைய இளம் தலைமுறையினர் ஒரு சரியான பாதையின் பக்கம் போயிருக்கிறது நல்ல ஒரு முயற்சியாக இருந்திருக்கும். அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸ்ல அதாவது வாரம் வாரம் நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை செலக்ட் பண்ணி அந்த சஹாபியுடைய ஃபுல் ஹிஸ்டரி, அவருடைய வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களும், சும்மா வணக்க வழிபாடுகள் மட்டும் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்றது இல்லை, அவருடைய அனைத்து பக்கங்களும், இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய சேவைகள், அதை நாம நம்முடைய குழந்தைகள் மத்தியில் நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்கள மாதிரி ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்றதுக்காக அவர்களுக்கு ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அதாவது அரபி மொழியை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, வாரம் வாரம் சபைகளை ஏற்படுத்தி நம்முடைய குழந்தைகளுக்கு சஹாபாக்களுடைய வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு இதை சொல்லிக் கொடுப்பது, பெண்களுக்கு மர்கஸ்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு நம்முடைய இஸ்லாமிய அந்த போதனைகளை சரியான போதனைகள், அதாவது இந்த சூஃபியாக்களுடைய போதனைகளோ இந்த வஹாபிச போதனைகளோ இல்ல, ஒரிஜினல் இஸ்லாம் அது இல்லது உள்ளபடி சொல்லி பாருங்க. அது உள்ளத்தை அப்படி இருக்கும். அது உள்ள ஒரு வாட்டி பூந்துருச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வழிகட்ட சக்தியும் அந்த உள்ளத்தை அட்டாக் பண்ண முடியாது. அது அவ்வளவு உறுதியா அது ஈமான் கொண்டு அது தன்னை தானே அது ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கக்கூடிய அந்த உள்ளங்களா அது மாறிடும். அப்படி இன்னொரு முக்கியமான விஷயமும் நாம செய்ய தவறி இருக்கும். கடந்த காலங்களில் நம்ம எல்லாம் குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன்ல மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் சீரியல்களா போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ராமாயணம் இந்த மாதிரியான சீரியல்கள் பார்த்து நமக்கு அவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிம்பமா தெரியுறாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க உள்ள கொண்டு வந்ததுனால தான் அந்த சமுதாயத்தின் மக்கள்